ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்மின்றவன் அவனோட பிரதரையே கொலை பண்ணியிருப்பான் போல. ஸோ அதனால நம்ம ஹீரோவாக அவனை தனியாக கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருந்திருப்பான். இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன்கிட்ட சில கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கான். சொல்கிறா ஜிம்மி, உன்னோட பிரதரை எதுக்காக நீயே கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து அவனோட பிரதர் இறந்து போன விஷயமே இப்போதான் அவனுக்கு தெரியிற மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன சொன்னீங்க? என்னோட பிரதர் இறந்து போயிட்டானா? எனக்கு இப்போதான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அவன் சாகிறதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்ற மாதிரி இந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி பேசும்போது ஹீரோவுக்குன்னா ஒன்றுமே புரியல. டேய், இறந்து போயிருக்கிறது உன்னோட சொந்த பிரதர்டா, நீ என்னடா அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுற? ஒருவேளை அவனை வேற யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணாங்களா, இல்ல கொலை பண்ணவங்களா உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையன் எதுவுமே பேசாம ஒரு மாதிரி சைலண்டா இருப்பான். அப்போன்னு பார்த்து நம்ம ஈக்கியோங்க அந்த இடத்துக்கு வந்து, சார் கொலை நடக்கும்போது இவன் வேற ஒரு இடத்துல இருந்திருக்கான், அதனால இவன் வந்து அந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து விட்டுறாங்க. ஸோ அப்படி அவன் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறான். அது என்னன்னா, ஸ்டார்டிங்ல அந்த அனாத ஆசிரமத்தில் நம்ம ஹீரோவும் அந்த யூனும் ஒன்னா இருக்கும்போது அவன் என்ன சொல்லியிருப்பானா, நமக்கு இருக்கிற கஷ்டத்தை போக்குறதுக்கு இந்த இடத்துல நமக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளோட கஷ்டத்தை நம்மளே தான் போக்கிக்கணும், அதனால நம்மளோட கஷ்டங்களை போக்கிக்கிறதுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதோ சைக்கோ மாதிரி பேசியிருப்பான். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொண்ணு லாஸ்ட்டாக அவளோட அப்பாவை கொலை பண்ணியிருப்பாள்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவள் அப்பாவை கொலை பண்ணதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்ணியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் கூட எனக்கு இப்போதான் ரொம்ப நிம்மதியாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வேற சொல்லியிருப்பா. ஸோ எதுக்காக அவள் அப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவள் அப்பாவால் அவர் ரொம்பவே கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கா போல. ஏன்னா அவர் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து அடிப்பாரு. ஸோ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இனிமேல் எனக்கு இந்த கொடுமை எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணு சந்தோஷத்தில் பேசியிருக்கோம். அப்போ அதே மாதிரி தான் இந்த ஜிம்மியோட பிரதர் இறந்து போனதுக்கு அப்புறமும் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஜிம்மி வேற பேசிட்டு இருக்கான். இதுக்காகனா இந்த ஜிம்மியோட பிரதர் பார்த்தீங்கன்னா இவனை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவான் போல. ஸோ அதனால தான் அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கொடுமைலாம் இதுக்கப்புறம் நடக்காது, நான் நிம்மதியாக இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு வகையில் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அதாவது சின்ன வயசுல நம்ம ஹீரோ அவன் அப்பாவால் கொடுமைப்படுத்தப்பட்டிருப்பான்ல. ஸோ இந்த மாதிரி தான் இந்த குழந்தைங்களும் அந்த கொடுமையை அனுபவிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கொடுமையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா அந்த கொடுமை பண்றவங்கள நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஈக்கியோங் வந்து சில விஷயங்களை சொல்றான். சார், இதுக்கு முன்னாடி அந்த அப்பாவை ஒரு பொண்ணு கொலை பண்ணால, அந்த கொலையில கூட டைரக்டா கொலையாளி யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு தான் அவளோட அப்பாவையே கொலை பண்ணியிருந்தா. ஆனா இந்த கேஸ்ல இந்த ஜிம்மியோட பிரதரை யார் கொலை பண்ணாங்கன்னே தெரியல. கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஜிம்மி அந்த இடத்துக்கு போய் அவன் பிரதரோட டெட் பாடியை பார்த்துட்டு இருந்திருக்கான். அதுக்கு முன்னாடி அவன் பார்ட் டைமா வேலை பார்க்கக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்ல அவன் பணத்தெல்லாம் திருடி இருக்கான். சார், அந்த இடத்துல அவன் பல நாளா பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அங்க கேமரா இருக்கும் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தான் போய் அந்த பணத்தை திருடி இருக்கான். ஒருவேளை அவனோட பிரதர் இறந்த இந்த கேஸ்ல அவன் மேல யாருமே சந்தேகப்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த நேரத்தில் அவன் இந்த மாதிரி திருடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்திருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில அந்த ஜிம்மியோட பிரதர் இறந்து போயிருப்பான்ல, அந்த தெருவில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடி பார்க்கும்போது அந்த ஜிம்மியோட வீட்டை கிராஸ் பண்ணி ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கா. ஸோ இந்த பொண்ணை பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கே ஞாபகம் வருது. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த அனாத ஆசிரமத்துக்கு போயிருப்பான்ல, அந்த யூனை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நின்றுகிட்டு இருந்திருப்பா. இவனும் தற்கொலை பண்ணிக்க போறா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சத்தம் கூட போட்டிருப்பான். ஸோ நான் கூட அந்த பொண்ணோட பேரா கிசோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணு தான் கரெக்டாக கொலை நடந்தப்போ ஜிம்மியோட வீட்டை கிராஸ் பண்ணி போயிருக்கா. ஒருவேளை இவ தான் ஜிம்மியோட பிரதரை கொலை பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. அதனால நம்ம ஈக்கியோங்க கூட்டிகிட்டு அந்த அனாத ஆசிரமத்துக்கு போகிறான். ஸோ டேரெக்டாக ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை வந்து விசாரிக்காம இவன் வந்துட்டு நேற்று அந்த பொண்ணு ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாள் எதையோ ஒன்று. ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். அப்போ அவனுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒன்று தெரியுது போல. உடனே நம்ம ஈக்கியோங்க வர வச்சு, டேய் இந்த இடத்துல இருந்து பாரு, உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இங்கிருந்து பார்த்தா கீழே அந்த தோட்டத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக ஒரு ட்ரைனேஜ் போட்டது தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு அன்னைக்கு இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தா. அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே போய் அந்த தண்ணி போகிற ட்ரைனேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள ஒரு எல்லோ கலர் ரெயின் கோட்டு அப்புறம் ஒரு சுத்தி வேற இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணு தான் அன்னைக்கு ஜிம்மியோட பிரதரை கொலை பண்ணியிருக்கா. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவ யூஸ் பண்ண அந்த பொருட்களை எங்கேயாவது மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கா. அதுக்காக தான் அன்னைக்கு அங்கிருந்து பார்த்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதில் இருக்கக்கூடிய பிளட் அந்த ஜிம்மியோட பிரதர் பிளட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதனால இதை ஃபர்ஸ்ட் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஈக்கியோங்க ஓகேன்றான். இந்த நேரம் பார்த்து அந்த கிசோன்ற பொண்ணு இருக்கால, அவளை யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பயங்கரமா அட்டாக் பண்ணியிருப்பாங்க போல. அந்த பொண்ணை வந்து இப்போ ஆம்புலன்ஸ்ல காப்பாற்றி கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டலையும் இப்போ அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை யார் அந்த மாதிரி அட்டாக் பண்ணது அப்படின்றது எதுவுமே இப்போ நம்ம ஹீரோட டீமுக்கு சுத்தமாக தெரியல. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஈக்கியோங் வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிசோன்ற பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். பட் அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எப்பயுமே இவன் வந்து அந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்திட்டே இருப்பான். ஒருவேளை இப்போ இந்த பொண்ணை அட்டாக் பண்ணது கூட இவனா இருக்கலாம் சார். அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. அது என்னன்னா, இந்த ஜிம்மின்னு ஒருத்தர் இருக்கான்ல, நான் அவனை ஃபாலோ பண்ணி சில போட்டோஸ் எல்லாமே அவனை எடுத்தேன் சார். அப்படி அவனை எடுக்கும்போது எல்லா போட்டோஸ்லயுமே இந்த கிசோவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். இவன் எதுக்காக இந்த ஜிம்மியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே தெரியல சார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவுக்கு
ஒரு பயங்கரமான ட்விஸ்டே தெரியுது. அந்த ஜிம்மியை போட்டு அவனோட பிரதர் பாத்தீங்கன்னா செம்மையா கொடுமை பண்ணிருப்பான். சோ அதுல இருந்து அவனை தப்பிக்கிறதுக்காக அந்த ஜிம்மியோட பிரதரை இந்த கிசோன்ற பொண்ணு கொலை பண்ணியிருந்திருக்கா. சோ இப்போ இந்த கிசோன்ற பொண்ணை போட்டு யார் கொடுமை பண்றது? அவளோட பாய் ஃப்ரெண்டு. சோ அதனால அவனை இப்போ இந்த ஜிம்மி கொலை பண்ண போறான். அதாவது இந்த ஜிம்மியும் அந்த கிசோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அதனால தான் அந்த பொண்ணு ஜிம்மியோட பிரதரை கொலை பண்ணிருக்கா. கண்டிப்பா அப்பனா ஜிம்மி இப்போ இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ண போறான். அப்படின்னா நேத்து நீ எடுத்த போட்டோஸ்ல கிசோவோட பாய் ஃப்ரெண்டு இந்த ஜிம்மியை ஃபாலோ பண்ண கிடையாது, ஜிம்மி தான் அந்த கிசோவோட பாய் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிருக்கான். சார் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் இப்போ அந்த கிசோவோட பாய் ஃப்ரெண்ட் ஆபத்துல இருக்கான்டா, அவனை ஜிம்மி கொலை பண்ண போறான். சரி ஓகே நீ இங்கே இருந்து கிசோவை பாத்துக்கோ, நான் அந்த கிசோவோட பாய் ஃப்ரெண்டை போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா உடனே அங்கிருந்து ஓடுறான். இந்த நேரத்துல கிசோவோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அப்படி நடந்து வந்துட்டு இருப்பான் ஒரு இடத்துல. அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தன் பைக்ல வரவன் அவன் அடிக்க பாக்குறான். அதுல இருந்து அவன் தப்பிச்சிட்டான். டேய் யாரா நீ, என்ன எதுக்காக அடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்படியே ஹெல்மெட்டை கழட்டுவான் பாருங்க. பார்த்தா அது ஜிம்மி. சோ நம்ம ஹீரோ கணிச்சது கரெக்டா தான் போச்சு. அந்த கிசோவுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கிட்டு அவளை கொடுமைப்படுத்தக்கூடிய அவளோட பாய் ஃப்ரெண்டை இப்போ இவன் கொலை பண்றதுக்கு வந்திருக்கான். டேய் நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் எப்பயுமே கிசோ நிம்மதியா இருக்கவே மாட்டாடா. இப்போ கூட நீ தானே அவளை அட்டாக் பண்ண, அதனால தான் அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நீ பண்ண எல்லா தப்புக்கும் ஒரே தண்டனை, நீ செத்து போயிரு, அப்பதான் அவன் நிம்மதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். சாகிற அளவுக்கு அடிக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு ஓடி வந்து அவனை தடுத்துறான். சோ அதுக்கப்புறமேட்டு பயத்துல கிசோவோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடிட்டு இருப்பான். அவனை பிடிக்கிறதுக்காக அந்த ஜிம்மியும் போவான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி. சோ அவன் வந்து எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணி போவான். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஜிம்மியை தடுத்து நிறுத்த பார்க்கும்போது என்னை விடுங்க, என்னோட கஷ்டம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அப்பேற்பட்ட அந்த கஷ்டத்தை கிசோ போக்கிட்டான், இப்போ அவளோட கஷ்டத்தையும் நான் போக்கணும். இந்த மாதிரி எங்களுக்குள்ள நாங்க மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும், எங்களுக்காக வேற யாருமே வரமாட்டாங்க, என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ விடுற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துல அவன் கையில வச்சிருந்த ஒரு கத்தி மூலமா நம்ம ஹீரோவை குத்திட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவனோட கற்பனைக்குள்ள போயிடுறான். சோ அந்த இடத்துல அதுல மறுபடியும் அவன் அப்பாவை கொன்ன அந்த கற்பனை தான் தெரியுது. சோ அந்த கற்பனையில அவனோட அப்பாவை கொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு நல்லா காட்டுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, சின்ன வயசுல இவன் ஒருத்தன் கூட ஃப்ரெண்டா இருந்தான்ல யூன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே தான். சோ அவன் தான் நம்ம ஹீரோவோட அப்பாவை கொலை பண்ணிருக்கான் போல. இதை பார்த்த உடனே அந்த கற்பனையிலே நம்ம கேவும் இருப்பான். உடனே அவங்கிட்ட டே கே பாத்தியா, என்னோட அப்பாவை இவன் தான் கொண்டிருக்கான், அந்த யூனு நீ கொலை பண்ண கிடையாதுடா, அந்த யூன் தான் கொலை பண்ணிருக்கான். எதுக்காகனா எனக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கிட்டு என்ன அன்னைக்கு கொடுமைப்படுத்திட்டு இருந்தா என்னோட அப்பாவை அவன் கொலை பண்ணிருந்திருக்கான். சோ அதை வச்சு பார்க்கும்போது இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு தன்னோட அப்பாவையே கொலை பண்ணிருப்பாள்ல அந்த கேஸ், அதுக்கப்புறமேட்டு இப்போ ரீசெண்டா அந்த ஜிம்மி அப்புறம் கிசோ இவங்களோட கேஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எல்லாருமே கொடுமை பண்றவங்கள கொலை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்க மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யூன் பண்ண மாதிரி தான் இவங்களும் பண்ணிருக்காங்க. ஆனா இது ஒன்னும் கோ இன்சிடென்ட் மாதிரி எனக்கு தெரியல. அந்த யூன் தான் இவங்களை இந்த மாதிரி கொலை பண்ண சொல்லி தூண்டி விட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம உடனே அந்த யூன் எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவனை போய் கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கே வந்து சைலண்டாவே இருப்பான். அதுக்கப்புறமேட்டு அவனோட கையில ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு சரி ஓகேடா நீ சொல்ற மாதிரி அன்னைக்கு உன்னோட அப்பாவை அந்த யூன் தான் கொலை பண்ணானா, எனக்கு வந்த கற்பனையில நான் கையில இப்படி ரத்த கரை இருக்க மாதிரி ஒரு கத்தியை வச்சிட்டு இருந்தேனே, அதுக்கு காரணம் நான் யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணிருக்கேன்னு தானே அர்த்தம், அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சில பிளாஷ்பேக் நினைக்கிறான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அநாத ஆசிரமத்துல யூன் கூட இவன் ஃப்ரெண்டா இருக்கும்போது அந்த யூனு நம்ம ஹீரோவோட மைண்டை பிரைன் வாஷ் பண்ற மாதிரி பேசியிருப்பான். ஏண்டா என்னோட அப்பா என்ன போட்டு கொடுமைப்படுத்துறாரு, அதே மாதிரி தான் உன்னோட அப்பா உன்னை போட்டு கொடுமைப்படுத்துறாரு, சோ நம்ம ரெண்டு பேருமே ஏன் நமக்குள்ளேயே ஹெல்ப் பண்ணிக்க கூடாது, நான் உன்னோட அப்பாவை போட்டு தள்ளுறேன், அதே மாதிரி நீ என்னோட அப்பாவை போட்டு தள்ளிடு, நம்ம ரெண்டு பேருக்கும் நிம்மதி கிடைக்கும்ல, அதுக்கப்புறமேட்டு நம்மள யாருமே போட்டு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பிரைன் வாஷ் பண்ணிருப்பான். சோ இந்த பிளாஷ்பேக்கை காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கே அதை பத்தியும் சொல்றான். சோ அன்னைக்கு அவன் அவன்கிட்ட டிமாண்ட் பண்ண மாதிரி நான் ஏன் அவனோட அப்பாவை கொலை பண்ணிருக்க கூடாது, அதனால தான் எனக்கு அந்த மாதிரி கற்பனை எல்லாம் வந்திருக்கு, நான் ஒரு கொலைகாரன்டா, அந்த கொலையை பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் உனக்குள்ள வந்திருக்குது போல, என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு, நான் ஒரு கொலைகாரன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கே யோசிச்சுக்கிட்டு அப்படியே அங்கிருந்து போயிடுறான். சோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்போ கத்தி குத்து வாங்கி தானே இதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அதனால ஒரு இடத்துல அப்படியே முடியாம நம்ம கே போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே நில்றா அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருந்து கண் முழிக்கிறான். அந்த நேரத்துல அவன் பக்கத்துல நம்ம ஹீரோயின் இருப்பா. டே உனக்கு என்னடா ஆச்சு, நீ பாட்டுக்கு ஒரு பிரிட்ஜ் ஓரமா அப்படியே மயக்கம் போட்டு கடந்திருக்க, அப்படியே கத்தி குத்து வாங்கிட்டு, நல்ல வேலை அந்த பக்கமா போன யாரோ ஒருத்தங்க உனக்கு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அட்மிட் பண்ணிருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ காலையில மயக்கத்துல இருக்கும் போதுல இருந்து யாரோ ஒருத்தனோட பேரை சொல்லிட்டே இருக்க, கே கே அப்படின்னு சொல்லிட்டு, கேனா யாரு அப்படின்னு கேட்கும்போது இல்ல சும்மா சொல்லியிருப்பேன் அப்படின்னு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். சோ இப்போ அடுத்த சீன்ல நம்ம டாக்டர் கிட்ட இவன் போறான். அந்த நேரத்துல நம்ம டாக்டரும் சொல்றாரு, ஒரு நாள் நைட்டு கே என்னோட இடத்துக்கு வந்தான்டா, வந்துட்டு அவன் யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ண மாதிரி கற்பனையில பார்த்ததா கூட சொல்லிட்டு இருந்தான். சோ அதை வச்சு பார்த்தா அவன் கண்டிப்பா யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணிருக்கான். சோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் அவன் என்கிட்ட வந்ததுல இருந்து பேசிட்டே இருந்தான். எனக்கு தெரிஞ்சு கேன்ற ஒரு பர்சனாலிட்டியை உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் உனக்குள்ள வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால சின்ன வயசுல உனக்கு நடந்த கொடுமையில இருந்து உனக்கு காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவன் ஒரு கொலையை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவனோட கற்பனையில கையில அப்படியே ரத்த கரை இருக்க மாதிரி ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு கொலைவெறியோட நின்றுட்டு இருந்திருக்கான். அதை வச்சு பார்த்தா அவன் கண்டிப்பா உன்னை காப்பாத்துறதுக்காக யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணியிருந்திருக்கான், அது யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா கேவோட
மெமரிஸ் எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு அவன் லாஸ்டா சொல்லிட்டு போயிருப்பான்ல, நான் கண்டிப்பா யாரோ ஒருத்தங்களை கொண்டிருக்கேன், நான்லாம் இருக்கவே தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டு போயிருப்பான். ஸோ அது எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு அப்படின்னா கே இதுக்கப்புறம் வரமாட்டானா, அவன் கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டானா, இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனையை வளர விடக்கூடாது, இப்போ நடக்கிற எல்லாத்துக்குமே காரணம் அந்த யூன் தான், அவன் தான் இந்த குழந்தைங்களாம் மேனிபுலேட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறான். ஃபர்ஸ்ட் அந்த நாய் எங்க இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா கிளம்புறான். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான்ல, அதான் சின்ன வயசுல யூனோட அப்பாவை கொலை பண்ண கேஸ்ல பிடிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலா யூனோட அப்பாவை கொண்டதுக்கு காரணம் அந்த பாக்ஸோ கிடையாது, அவன் அப்படி கொலை பண்ண மாதிரி பேச சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் அவனுக்கு எழுதி கொடுத்ததே நம்ம யூன் தான், அதாவது அந்த ட்ரக் டீலரோட பையன். ஸோ சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனால எல்லாரையுமே மேனிபுலேட் பண்ண முடியும், அதாவது ஒருத்தங்க கிட்ட போய் பேசுறது மூலமாவே அவங்களோட மைண்டே அப்படியே மாத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேச்சு திறமை இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அந்த யூன். அதனால தான் அவனோட அப்பாவை கொலை பண்ணாத இந்த பாக்ஸுவை போயிட்டு அந்த கொலைக்கு ஆஜராக சொல்லியிருப்பான். ஸோ அவன் பிரைன் வாஷ் பண்ற மாதிரி பேசினதுனால இவனும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த கொலையை வந்து ஏத்திருப்பான். ஸோ அந்த யூனுக்கு யாரை வேணாலும் ஈஸியாக மேனிபுலேட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு இந்த இடத்துல தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி தான் இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க அந்த கிஸோ அப்புறம் ஜிம்மி அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு வந்து ஒரு அப்பாவை கொண்டிருப்பாள்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ணி தூண்டி விட்டுருக்கான். உங்களை யாராவது ஒருத்தங்க கொடுமைப்படுத்தினாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் கருணையே பார்க்காம கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டு தான் இவங்களும் இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு தெரியும் போது இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் டீல் பண்ணக்கூடிய காங்கையும் யாங்கையும் காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இன்னொரு பெரிய ஆள்கிட்ட வந்து இந்த ட்ரக்கை மாற்றி விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க. பட் அந்த நேரம்னு பார்த்தா அந்த ட்ரக்கை வாங்க வந்தவன் இவங்க கிட்ட இருக்க எல்லா ட்ரக்கையுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்கும் போது இவங்களால அதை கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவனு சொல்றான், இங்க பாருங்க இப்போதைக்கு அந்த ட்ரக் எல்லாமே அவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு தான் என்னால் வாங்கிக்க முடியும், ஏன்னா போலீஸ் எல்லாருமே இப்போ எல்லா இடத்துலையுமே பயங்கரமா ரைடு விட்டுட்டு இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும்ல. ஏன்னா இப்போ லாஸ்டா கூட ஒரு சின்ன பொண்ணு அவளோட அப்பாவையே கொலை பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்கா. அப்போ அந்த நேரம் பார்த்தா அவகிட்ட இருந்து கொஞ்சம் ட்ரக் எடுத்திருக்காங்க, அதுவும் உங்களோட ட்ரக். ஸோ அதனாலேயே உங்களோட ட்ரக் எல்லாத்தையுமே எப்படியாவது ஜப்தி பண்ணி பறிமுதல் பண்ணணுன்ற மாதிரி எல்லாருமே சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் உங்ககிட்ட கம்மியான ரேட்டுக்கு வாங்கினா தான் ரிஸ்க் வச்சு நான் கொஞ்சம் அதிகமாக விற்க முடியும் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கும்போது யாங்குக்கு அதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அதனால அப்படியே ஒரு பாட்டில் எடுத்து அவனோட மண்டையிலே உடச்சிட்டு அங்கே இன்னொரு அடியாலும் இருப்பான், அவனை வந்து நம்ம காங்கும் போட்டு தள்ளிடுறான். ஸோ அதுக்கப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பயங்கரமான குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா எப்பயுமே அவங்க ட்ரக்கை சேல் பண்ணும்போது அதை வந்து ஒரு பெரிய அடல்ட்டுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூல் படிக்கிற சின்ன பொண்ணுக்கு நம்மளோட ட்ரக் போய் எப்படி சேர்ந்திருக்கும், ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு அந்த ட்ரக்கை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீன்ல அந்த கிசோன்ற பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க. இவன் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கான், ஏன்னா லாஸ்டா அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ணியிருப்பான்ல. ஸோ இவனோட பேரை நம்ம பார்க் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இவனை பார்க்கறதுக்காக இவனோட ஃப்ரெண்டு வந்திருக்கான். இந்த ஃப்ரெண்டு கிட்ட இந்த பார்க் என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிசோவுக்கும் அந்த ஜிம்மிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், அடிக்கடி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கடா, அந்த கோவத்தில் தான் நேற்று நான் அவளை போட்டு அடிச்சிட்டேன், கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களான்னு தெரியல, எதுக்கும் அது கொஞ்சம் விசாரிச்சு வை அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ல போயிட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து லிஃப்ட் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி நிற்குது. அந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம கே வந்திருப்பான்ல, இந்த மாதிரி லிஃப்ட் ஸ்டாப் ஆகிருக்கும் போது இவனோட மெமரிஸில். ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறான், மறுபடியும் கே வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அவன் வெளியே கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைக்கில் ஒருத்தன் போவான். அப்படியே நம்ம கே போட்டிருக்க மாதிரியே ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு டே வந்துட்டியா, எங்கடா போன இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனை கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ அப்புறம் அந்த ஹெல்மெட்டை கழட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நம்ம கேவே கிடையாது, வேற யாரோ ஒரு வயசான ஆளு. ஸோ இப்போ இவன் நம்ம கேவை நினச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான்ல, அது எல்லாத்தையுமே நினச்சிட்டு ஒரு மாதிரி காரில் உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். நான் ஏன் அவனை பற்றியே நினச்சிட்டு இருக்கேன், அவன் வந்ததே எனக்கு தொல்லையாக தானே இருந்துச்சு, இப்போ எப்படியும் என்னை விட்டு போயிட்டான், இருந்தும் நான் ஏன் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் அவனை நினைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோ ஜிம்மி ஃபர்ஸ்ட் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா அவன் வெளியில் இருக்க வரைக்கும் அந்த யூன் அவன்கிட்ட எப்படியாவது மண்டையை கழுவுற மாதிரி பேசி இப்போ அந்த பொண்ணு கிசோ ஜிம்மியோட பிரதரை கொலை பண்ண மாதிரி ஜிம்மியையும் அந்த கிசோவோட பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ண வச்சிருவான். அந்த மாதிரி மட்டும் நடந்துடவே கூடாது, நான் எப்படியாவது இதை கண்டுபிடிச்சா அவனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம்மின்ற பையன் பார்ட் டைமா ஒரு இடத்துல வேலை பார்ப்பான்ல. ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது பேக் சைடில் ஒரு இடத்துல அவன் படுத்துட்டு இருப்பான். நல்ல வேலை நான் நினச்ச மாதிரி இவங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவன் கண் முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறான். ஸோ அடுத்ததான் அவன் கண் முழிச்சதுக்கு அப்புறம் டே ஜிம்மி நான் சொல்றத கேள்றா, யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணாங்கன்னா நீயும் அதே மாதிரி தப்பு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தப்பு பண்றவங்கள தண்டிக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம், அந்த பொறுப்பை நீ எடுத்துக்காத சரியா, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, அந்த கிசோவோட பாய் ஃப்ரெண்டை தண்டிக்கணும் அவ்வளவுதானே, அதை நாங்க பாத்துக்கிறோம், ஏன் நீ கஷ்டப்பட்டு இருக்க, உங்களால எங்களுக்கு ஒண்ணுமே ஹெல்ப் பண்ண முடியாது, எங்களுக்கு ஒரு தேவைனா அதை நாங்களே தான் எங்களுக்குள்ள மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கணும், உங்களை மாதிரியான ஆட்களுக்குலாம் இது புரியாது அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க கடையில வந்து ஒரு டெலிஃபோன் இருக்கும், அதுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க. டேய் நீ இங்கே இரு, நான் அது யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா கடைக்குள்ள போயிட்டு அந்த போன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, அதுதான் அந்த யூனு. ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு இப்போதான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அவன் கூட பேசுறான்.
பேசுறான். டேய் உனக்குலாம் அறிவே இல்லையாடா, சின்ன பசங்க கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, அவனுங்களை போய் மேனிபுலேட் பண்ணி கொலை பண்றதுக்கு தூண்டி விட்டுட்டு இருக்க, நீ எல்லாம் மனுஷனடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே அவனும் சொல்றான், நீ அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான்டா இருக்க, கொஞ்சம் கூட மாறவே இல்லை, எப்பயுமே நியாயம் தர்மன்ற மாதிரியே பேசிட்டு இருக்க, இப்போ கூட ரொம்ப பதற்றமா இருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோவும் அவன் இங்கே தான் இங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பார்க்குறான். பார்த்தா அந்த யூன் எங்கேயுமே இல்லை. ஐயோ நம்ம வேற இந்த ஜிம்மியை தனியாக விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஜிம்மியை வேற காணோம். இப்போ கட் பண்ணா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிசோவோட பாய் ஃப்ரெண்ட் பார்க் இருக்கான்ல, அவன் வந்து ஜாமீன்ல வெளியே வந்துட்டான். ஸோ அப்போ அவனுக்கு காவலுக்காக நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் ஈக்கி அங்கே வந்திருப்பாங்க. வந்தவனுங்க அப்படியே அவனுக்கு கொஞ்சம் அறிவுரை பண்ற மாதிரி பேசுறானுங்க, நீங்க வந்து வேற எங்கேயும் போயிடாதீங்க, அந்த ஜிம்மி வேற உங்களை கொலை பண்றதுக்காக எல்லா இடத்துலயுமே சுத்திட்டு இருக்கான், ஸோ நீங்க எதுக்கும் சேஃபா உங்க வீட்லயே இருங்க, நாங்க வெளியே காவலுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஹே அவன் கொலை பண்றானா நீங்க போய் அவனை தான் பிடிக்கணும், என்ன வந்து இங்க அங்க போக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஈக்கி அவனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அப்படியே பயங்கரமா திட்டி விட்டுறான், நீலாம் அந்த சின்ன பையன் கையால அடி வாங்கி செத்தாதாண்டா உனக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த ஜிம்மி ஒரு ஓரமா இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில அந்த கிசோன்ற பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் பார்க் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட வந்துட்டு போயிருப்பான் இதுக்கு முன்னாடி ஜெயிலில். ஸோ அந்த ஃப்ரெண்டை விசாரிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ இப்போ. ஸோ அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரியுது, நிஜமாவே அந்த கிசோவை வந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்டு தான் அடிச்சிருக்கான். அதை நிரூபிக்கிறதுக்கு இது வரைக்கும் இவங்க கிட்ட போதுமான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, அதனால தான் நேற்று அந்த பார்க்கும் ஜாமீனில் போயிருப்பான் வெளியில. பட் இப்போ எவிடன்ஸ் இருக்குது, அவனோட ஃப்ரெண்டே ஒத்துக்கிட்டான் இவன் தான் வந்து அந்த கிசோவை வந்து அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இப்போ வந்து நம்ம அவனை கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ உடனே கால் பண்ணி சொல்லும்போது இவனுங்களும் கைது பண்றதுக்காக போறானுங்க. ஆனா அந்த நேரம்னு பார்த்தா அந்த பார்க்க இவங்க கையில மாட்டாம அங்கிருந்து ஓடி போயிடுறான். பட் அப்படி ஓடி போனவன் ஜிம்மி கையில போய் மாட்டிக்கிட்டான். இப்ப அடுத்த சீன்ல நைட்டு பாத்தீங்கன்னா ஜிம்மி அந்த பார்க்க ஒரு இடத்துக்கு கூட்டு வரான் மூட்டை கட்டி. அதுக்கப்புறமேட்டு அந்த பார்க்க போட்டு அடியன்னு அடிச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி தானடா கிசோவும் கதறி இருப்பா, அவள் இதே மாதிரி தானே நீயும் போட்டு அடிச்சா, அவ என்னடா பாவம் பண்ணா உனக்கு, நீ அப்படி கொடுமை பண்ண அவள, இப்ப அந்த கொடுமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீயும் அனுபவிச்சு செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமா பொழந்து எடுத்துட்டு இருப்பான். ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டா விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவனை காப்பாத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ஜிம்மி வந்து அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கான். சார் இங்க பாருங்க, எனக்காக கிசோ வந்து என்னோட பிரதரை கொலை பண்ணா, அதே மாதிரி இப்போ நான் அவளுக்காக கண்டிப்பா இவனை கொலை பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அவர் எங்களை சும்மா விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ யார சொல்ற, யார் உன்னை சும்மா விட மாட்டா, அதோ அவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்ல அப்படியே பாக்குறான். பார்த்தா அங்க ஒருத்தன் முகமூடிலாம் போட்டுட்டு இருக்கான். ஸோ அது கண்டிப்பா இவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல நம்ம ஈக்கி அங்க விட்டுட்டு ஸோ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆளை பிடிச்சிடறான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கும்போது அவனோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே அவனுக்கு தோணுது. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த யூன் இருக்கான்ல, அவன் எல்லோ கலர் ஒரு ரெயின் கோட் போட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை கத்தியால குத்தி கொலை பண்ணிருப்பான். ஆனா அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோவையும் போட்டு அடி அடின்னு அடிப்பான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனை மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இங்க பாரு, உனக்கு கஷ்டமா இருந்த உன்னோட அப்பாவை நான் போட்டு தள்ளிட்டேன், இப்போ அதே மாதிரி என்னோட அப்பாவையும் நம்ம போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு கொலைகாரனா மாத்துறதுக்கு அவன் தூண்டி விட்டுட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்காம என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்லிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் நம்ம ஹீரோவை அடிச்சே சாகடிக்கலான்னு பார்க்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க அந்த ரூம்குள்ள வராங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம கே தான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம கே போட்டு அந்த யூனா பொழந்து எடுத்திருப்பான். ஏண்டா மக்களை கொல்றதுனா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிளாஷ்பேக் மூலமா நம்ம ஹீரோவுக்கும் ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. அது என்னன்னா, அன்னைக்கு அந்த யூனை எதிர்த்து இவனால எதுவுமே பண்ண முடியாம இருந்துச்சு இல்ல, அந்த நேரத்தில் தான் நம்ம கேவோட பர்சனாலிட்டி அவனோட உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்துருக்குது. அதுக்கப்புறம் கீழே கடந்த அந்த கத்தியையும் பாத்தீங்கன்னா அவன் கையில எடுத்து இருந்திருப்பான். ஸோ இந்த மெமரியை தான் நம்ம கே பார்த்திருப்பான். அப்படியே கையில ரத்தக்கரை இருக்கிற மாதிரி ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு ரொம்ப கொலவெறியோட பார்த்துட்டு இருக்க மாதிரி. பட் அதுக்கப்புறம் அவன் நம்ம யூனை பாத்தீங்கன்னா கொலைலாம் பண்ணிருக்க மாட்டான். ஸோ இந்த பிளாஷ்பேக்லாம் நினைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான், டே கே நீ யாரையுமே கொலை பண்ண கிடையாதுடா, அன்னைக்கு நீ என்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்க. ஸோ நீ என்னை காப்பாத்துறதுக்காக தான்டா எனக்குள்ள வந்திருந்திருக்க. ஸோ அதனால இப்போ எங்க இருக்க, இப்போ இவன் என்னை கொலை பார்க்கறான், மறுபடியும் வந்து என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது மறுபடியும் நம்ம கே எப்படியோ வந்துடுறான். ஸோ வந்து அந்த ஹூடி போட்டிருக்க ஆளை போட்டு பயங்கரமா பொழந்து எடுத்துட்டு இருக்கான். ஆனா அந்த நேரம் பார்த்தா அந்த ஹூடி போட்டிருக்கவன் ஒரு போனை கொடுக்குறான் நம்ம ஹீரோ கிட்ட. அவனும் அதை வாங்கி பேசும்போது அவனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன்னா இப்போ இவன் போட்டு அடிச்சிட்டு இருக்கான்ல, இவன் யூனு நினைச்சுதான் அடிப்பான், ஆனா அது யூன் கிடையாது. இப்போ போன்ல பேசிட்டு இருக்கவன் தான் யூனு, அதுவும் இந்த பில்டிங்க்கு கீழே தான் இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோவா அவனை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஹீரோ முடியாம இருக்கும்போது திடீர்னு கேவோட பர்சனாலிட்டி இவனுக்குள்ள வந்து பயங்கரமா சண்டை போட்டிருப்பான்ல, இது எல்லாத்தையுமே அவன் கீழே இருந்து பார்த்து நம்ம ஹீரோக்குள்ள 2 பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சிடறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.